subjects in CMA கொண்டு வந்துட்டேன். So subjects in CMA பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சில பேசிக் விஷயம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வீடியோல நான் ஆல்ரெடி வந்து எப்படி நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு, அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் என்னென்ன கோர்சஸ் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸை நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ இல்லாம செகண்ட் வீடியோ பாக்குறவங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் தேவைன்னா ஓகே, பட் உங்களுக்கு கோர்ஸ் டீடைல் தெரியணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கறது பெட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் CMA ஃபவுண்டேஷன். இப்போதான் நம்ம படி ஏற ஆரம்பிச்சிருக்கோம். CMA ஃபவுண்டேஷனோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா 12th பாசிங். ஸோ இதுல மொத்தம் 4 சப்ஜெக்ட் இருக்கு. ஃபண்டமெண்டல் பிசினஸ் லா அண்ட் பிசினஸ் கம்யூனிகேஷன், இது மோர் ஆர் லெஸ் ஆஃப் தியரி பேப்பர். Fundamentals of Financial and Cost Accounting, இது completely practical paper. Business Mathematics and Statistics, practical paper. So இது வந்து நீங்க ஆல்ரெடி 12th கொஞ்சம் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலா இருக்கும். Fundamentals of Business Economics and Management. ஸோ இந்த 4 சப்ஜெக்ட் நீங்க பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஃபவுண்டேஷன் கிளியர். இந்த 4 சப்ஜெக்ட்ல ஈச் சப்ஜெக்ட் நீங்க 40 கண்டிப்பா எடுக்கணும். அண்ட் ஓவராலா ஆவரேஜ் 50 இருக்கணும். தட் இஸ் 4 பேப்பர், ஈச் பேப்பர் 100 அப்படின்னா 400. ஸோ நீங்க அட்லீஸ்ட் 200 எடுக்கணும். அப்பதான் 200 டிவைட் பை 4 போடும்போது உங்களுக்கு ஆவரேஜா 50 வரும். அந்த 50 நீங்க ஈச் சப்ஜெக்ட்ல எடுக்கணுமா கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க பேப்பர் 1ல 40, பேப்பர் 2ல 60 அப்படி எடுத்தாலும் 40 + 60 டிவைட் பை 2 பண்ணும்போது 50 தான் வரும். ஸோ ஆவரேஜ் 50 வந்தா எங்களுக்கு போதும். நீங்க எந்த பேப்பர் உங்களுக்கு ஸ்ட்ராங்கோ நீங்க அந்த பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் சஜஸ்ட் பண்றது 12th முடிச்சுட்டு இந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு மொத்தம் 3 to 4 இயர்ஸ்ல இந்த கோர்ஸ் உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்க பிகாம் ஆல்ரெடி செகண்ட் இயர்ல இருக்கீங்க ஒரு தேர்ட் இயர்ல இருக்கீங்க அப்படின்னா பெட்டர். நீங்க பிகாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு டிகிரி வருது. இப்பதான் பிகாம் என்டர் ஆயிருக்கேன், ஆர்எல்ஸ் என்னால பிகாமும் இதையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா ஃபவுண்டேஷன் ரூட் வழியா வரலாம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் இன்டர்மீடியட். ஸோ நீங்க ஃபவுண்டேஷன்ல இருந்து வந்தாலும் சரி, இல்ல காலேஜ்ல இருந்து வந்தாலும் சரி, வெல் டன் ஆன் த எக்ஸாம்ஸ். ஸோ இப்போ நம்ம இன்டர்மீடியட்டுக்கு போயாச்சு. இன்டர்மீடியட்ல மொத்தம் 2 குரூப்ஸ் இருக்கு. நீங்க 2 குரூப்ஸும் தனித்தனியாவும் எழுதலாம், இல்ல சேர்த்தும் எழுதலாம். சேர்த்து எழுதினீங்கன்னா டோட்டலா 8 பேப்பர்ஸ். லுக்ஸ் லைக் பிக், ஆனா ப்ராப்ளம் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகேட்டுக்கு நிறைய ஹெல்ப் ஆகும். அது தவிர நீங்க கம்ப்ளீட்டா வீட்ல இருந்து தான் படிக்கும் போது உங்களால 8 பேப்பர்ஸும் அட்டென்ட் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ குரூப் 1ல பிசினஸ் லா அண்ட் எத்திக்ஸ். இதுல கம்பெனில ஒரு 40% இருக்கும், அதர் லா தான் 60%. ஃபைனான்சியல் அக்கௌண்டிங், இது கம்ப்ளீட்டா அக்கௌண்ட்ஸ் தான். அதுல கொஞ்சம் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ். ஸோ டைரக்ட் டாக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி ரெண்டுமே உங்களுக்கு ஒரே பேப்பர்ல கம்பைன் ஆயிடுது. பட் ஃபைனல் அப்படி இருக்காது. ஸோ பெட்டர் வந்து நீங்க நல்லா படிச்சுக்கிறது, பிகாஸ் உங்களுக்கு ஃபைனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் டேர்மை நீங்க ஃபவுண்டேஷன்லயும் பாப்பீங்க, இன்டர்லயும் பாப்பீங்க, ஃபைனல்லயும் பாப்பீங்க. பிகாஸ் நம்ம கம்ப்ளீட்டா காஸ்ட் ரிலேட்டட் கோர்ஸ் தான் இப்ப பாக்குறோம். நெக்ஸ்ட் செகண்ட் குரூப். ஸோ செகண்ட் குரூப்ல ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், கார்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங். ஆடிட்டிங்கோடைய ஸ்கோப் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிசினஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஸோ இதுதான் குரூப் 2 ஓடுது. ஸோ இதை நீங்க 8 பேப்பர்ஸும் சேர்த்து எழுதலாம், அதாவது 4 எழுதலாம். ஸோ இதுல அதே கிரைட்டீரியா தான். நீங்க ஒரு குரூப் எப்ப கிளியர்டுன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க ஈச் சப்ஜெக்ட்ல அட்லீஸ்ட் 40 எடுத்திருக்கணும் அண்ட் ஆவரேஜா அட்லீஸ்ட் 50% வரணும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு எக்ஸம்ஷன்ஸும் இருக்கு. எக்ஸம்ஷன்ஸ் வந்து காமன் டாபிக், அதெல்லாம் ஃபைனல் முடிச்சுட்டு ஃபைனலோட சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எக்ஸம்ஷன்ஸ் பத்தி இந்த வீடியோ எண்ட்லயே சொல்லிடுவேன். ஸோ இப்போ CMA ஃபைனல். இப்போ ஃபவுண்டேஷன் முடிச்சாச்சு, ஃபைனல் முடிச்சாச்சு, உங்களுக்கு செம்மையா ஒரு கிரிப் வந்திருக்கும், ஒரு நாலேஜ் வந்திருக்கும். இப்போ நம்ம ஃபைனலுக்கு போகிறோம். ஃபைனல்லையும் 2 குரூப்ஸ் இருக்கு, குரூப் 3 அண்ட் குரூப் 4. குரூப் 3ல கார்பரேட் அண்ட் எக்கனாமிக் லா, இது கம்ப்ளீட்டா லா தான். ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், இது ஆக்சுவலா வந்து ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்கான டாபிக். ஆக்சுவலி இது ப்ராக்டிக்கல் தான், பட் நிறைய நாலேஜ் இதுல உங்களுக்கு கெயின் ஆகும். டைரக்ட் டாக்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன், நீங்க தனித்தனி பேப்பரா வரும்னு சொன்னீங்களே, இதுதான் தனி பேப்பர். ஸோ கம்ப்ளீட் டைரக்ட் டாக்ஸ் உங்களுக்கு இந்த பேப்பர்ல கவர் ஆகும். ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஸோ அல்டிமேட்டா ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் CMA ஹெல்ப் பண்றாங்க. So strategic cost management is very important subject as a whole. Group 4ல cost and management audit, அதுக்காக தான் நம்ம section 148. corporate financial reporting, indirect tax, so இதுதான் GST. indirect taxல கொஞ்சம் customs related-உம் வரும். so இது தவிர 4th paper வந்து 3 electives இருக்கு. அந்த 3ல உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைட்ல உங்களுக்கு காமிக்கிற புக்ஸ் எல்லாமே நான் CMA போர்ட்டல்ல இருந்து சேவ் பண்ண பிக்சர்ஸ் தான். ஸோ எலக்டிவ் பேப்பர்ஸ், ஃபர்ஸ்ட் எலக்டிவ் பேப்பர்ஸ் இஸ்
strategic performance management and business valuation, risk management in banking and insurance, entrepreneurship and startup. ஸோ இந்த 3 பேப்பர்ல நீங்க ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நீங்க கிளியர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பாசிங் கிரைட்டீரியா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினிமம் 40% இருக்கணும். அக்ரிகேட்டா பார்த்தா ஆவரேஜா 50% இருக்கணும். ஸோ ஒரு பேப்பர்ல 39 போனா கூட உங்களுக்கு அது ஃபெயில் தான். பட் அக்ரிகேட் 50 வந்திருந்தாலும் நீங்க ஒரு பேப்பர்ல 40க்கு கீழே எடுக்கும் போது உங்களுக்கு அது ஃபெயில் தான். ஸோ எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. உங்களால கம்ப்ளீட்டா கிளியர் பண்ண முடியல, பட் ஒரு பேப்பர்ல நீங்க 60 எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்ப மற்ற பேப்பர்ஸ் செக் பண்ணுவாங்க. மற்ற பேப்பர்ஸ்ல நீங்க 40 எடுத்துட்டீங்க, பட் அக்ரிகேட் வரல, அதனாலதான் நீங்க கிளியர் ஆகலன்னா நீங்க எவ்வளவு மார்க்ஸ் 60 அபவ் எடுத்தாலும் நீங்க அந்த மார்க்ஸ் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிடலாம். பட் இன்கேஸ் நீங்க அதர் சப்ஜெக்ட்ஸ்ல பெருசா எடுக்க முடியல அப்படின்னா அப்ப நீங்க 50 மட்டும் தான் நெக்ஸ்ட் இதுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். அந்த கேரி ஃபார்வர்டுக்கும் சில கிரைட்டீரியாஸ் இருக்கு. நீங்க அந்த கேரி ஃபார்வர்ட் வேணும்னு சொல்லி கிளைம் பண்ணும். இல்ல எனக்கு வேண்டாம், நான் போய் எக்ஸாம் அட்டென்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கேரி ஃபார்வர்டு வந்து டிஸ்அலவ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கேரி ஃபார்வர்டு வந்து மோர் தென் 60 இருக்கிறது வந்து நீங்க 3 அட்டெம்ப்ட்ஸுக்கு நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்ஸ்க்கு நீங்க வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ விஷயம் சொல்றது ஒரே ஒரு ரீசனுக்காக தான். ப்ரொஃபஷனல் கோர்ஸ், நோ ஏஜ் லிமிட். ஸோ நீங்க எப்போ வேணா பண்ணலாம் அண்ட் இட் ஹேஸ் அ வேல்யூ, நோ ரிட்டையர்மெண்ட். அதனால try to complete this course as soon as possible. Thank you. Bye bye.